அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இன்றைக்கி பொட்டிக் ஸ்டைலில் ஒரு ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட அளவுகள்லாம் பாருங்கள், டாட்க்கு எவ்வளோ குறிச்சிருக்கிறேன்னு எல்லா அளவுகளும். இது ஆம்கோலுக்கு 6 இன்ச்சு, கழுத்துக்கு 6.5 இன்ச்சு குறிச்சிருக்குது. சுற்றளவு 9 இன்ச்சு. இப்போது 2 ப்ளவுஸுக்கும் எல்லா அளவுகளும் போட்டு நல்லா வரைஞ்சி வச்சாச்சு. இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது டாட்டு மேலே மேலே வச்சுக்கணும், ஒன்றா வைக்காத, மேலே மேலே. முதல் கீழே நல்ல துணி, அதுக்கு மேலே லைனிங்கு. அந்தந்த டாட்டு வரைஞ்சதுக்கு நேரம் எல்லா பக்கம் கட் மார்க் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இப்போ நம்ம கட் மார்க் போட்டதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு போட்டு அப்படியே அந்த 3 இன்ச்சு இதுக்கு அப்படியே கொண்டு போய்க்கிறோம். அதே மாதிரியே தான் இன்னொரு ப்ளவுஸும் டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு குறிச்சிருக்கிறோம். துணி கொஞ்சம் கூட நகரக்கூடாது, ஒரே மாதிரி வச்சு தான் அடிக்கணும். கரெக்டாக அந்த 3 இன்ச்சுக்கு ஷார்ப்பாக கொண்டு போய்க்கிறோம். 2 துணி ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் அடிக்கணும். நாம் ஒன்றா வச்சு அடித்தோம்னா அது நார்மல் ப்ளவுஸு. இது பொட்டிக் டைப்புக்கு ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா தையல் நம்மளுக்கு உள்ளே போயிடும். மேலேயும் உள்கடையிலையும் துளி கூட அந்த துணி பிசுறு தெரியாது. இப்படி நீட்டாக வந்துடும். அந்த டாட் பிடிச்சது இப்படி சென்டரில் உள்ளே போயிடுச்சு. இனி 2வது டாட் எப்படி பிடிக்கும்னு அதையும் பார்த்துக்கலாம். இப்போ 2 பக்கம் ப்ளவுஸுக்கு, இப்போ இந்த பக்கம் ப்ளவுஸு இது அதே மாதிரி தான். டாட் உள்ளே போயிடுச்சு. இப்படி வச்சு அடிச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு டாட்டு பிடிச்சாச்சு. இனி கொக்கி சைடு அடுத்த டாட்டு பிடிக்கணும். கொக்கி பக்கம் பிடிக்கிறது அதுக்கு அதே மாதிரி தான். நாம் துணியை அப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி மடித்து தான் இப்படி கரெக்டாக கட் மார்க் போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது. அதே மாதிரி உள்பக்கம் மேல் பக்கமும் லைனிங் துணியில் வரைஞ்சிடணும். சாப்பீஸில் வரைஞ்சோம்னா கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம அடிக்கலாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கு. இப்போது அதே மாதிரி அடிச்சுக்கிறோம். 2 பக்கம் துணியிலையும் 2 துணி மேலே மேலே வச்சு இது திருப்புறது மட்டும்தான். இது நம்ம திருப்பி இப்போ எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போத்த பொண்ணுகளாக பொட்டிக்குன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு இது கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நானே இது பண்ணேன். எல்லாத்துலேயும் தேடி பார்த்தா எதுலேயுமே தெரியல. இப்படி தான் இருக்குது பொட்டிக் ஸ்டைலுங்கிறது. தையல் உள்ள வராது இருக்கிறதுக்கு எப்படின்னு யோசிச்சு தைச்சி இப்போ நான் 2வது ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன். போன தடவை ஒரு ப்ளவுஸ் தைச்சி அது 1000 பேர்த்துக்கு மேலே பார்த்துருந்தாங்க. அதனால் திருப்பி இன்னொரு தடவை இது வீடியோ போடுறேன். இப்போ 3வது டாட் பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் சைடு அதுக்கு அதே மாதிரி தான் கட் மார்க் பக்கம் அப்படியே மடித்து நல்ல துணியும் அதே மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுக்கிறோம். கரெக்டாக கட் மார்க் ஜாயிண்ட்டு. துணியில் துளி கூட எச்சு கம்மி வந்துடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சுருக்கம் அந்த மாதிரி ஆகி போயிடும். கரெக்டாக எல்லா துணியும் கரெக்டாக இருக்குதான்னு வச்சு பார்த்துட்டு தான் அடிக்கிறோம். அதே மாதிரியே அந்த ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி அடிச்சுக்கலாம். ரொம்ப சிரமப்பட்டு இது இப்படி தான் இருக்குமான்னு ரஃப்பாக அடித்து பார்த்து கரெக்டாக வந்துருச்சுங்க. இதுதான் பொட்டிக் ஸ்டைலு. நானும் யூடியூப்பில் நிறைய இதெல்லாம் தேடி பார்த்தேன். ஆனால் இது டாட் ஃபினிஷிங் எப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும். ஆனால் கரெக்டாக வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுட்டா இது ஈஸி பொட்டிக் ஸ்டைலில். அது 4 டாட்டில் வலசு பொண்ணுகள்லாம் நல்லா நீட்டாக போடுறதுக்கு 4 டாட் வச்சு பொட்டிக் ஸ்டைல் போட்டோம்னா சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு. இனி 4வது டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அதுக்கும் அதே மாதிரி தான். அந்த பாயிண்டில் கரெக்டாக ஒன்றா வச்சு ஒரே மாதிரி அடிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்குன்னு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துன மாதிரி இருக்குது. இன்னும் புதுசாக வீடியோ போடலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களாம் ஒரு வீடியோ தைச்சு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வர்றதுன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே. இது எல்லாம் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்குறோங்க.
அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போது 4 டாட்டும் தைச்சாச்சு. நீட்டாக தையல் துளி கூட வராத அளவுக்குலாம் நீட்டாக தைச்சி வச்சேங்க. இனி வந்து பட்டி ஜாயிண்ட் பண்ணிக்கணும். பட்டியுமே பிசுறு வராதுக்கு இல்லாத அதுவும் இது கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பட்டி தைச்சி வச்சாச்சு. ஒரு சைடு 3 இன்ச்சு இது பண்ணியிருக்குதுங்க, கொக்கி சைடு. அதுக்கு ஆப்போசிட் சைடு 4 இன்ச்சு. இப்போ நாம் வந்து பட்டி வச்சு அடிச்சுக்கலாம். பட்டியில் நல்ல கடையிலையும் ப்ளவுஸில் நல்ல கடையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்ல கடை ஒரே மாதிரி வச்சுக்கணும். வச்சு 2 கிளாத் மட்டும் பட்டியில் எடுத்துக்கிறோம். 3 கிளாத் இருக்குது பட்டியில், 2 எடுத்துருக்குறோம். வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டியும் பிசுறு தெரியாது. இப்போ டாட் பிடிச்ச மாதிரியே இதுவும் உள்ளே போய்க்கு தையல் பூரா. அதே மாதிரி அந்த ப்ளவுஸுக்கு மடிச்சுக்கலாம். 2 துணி ஃபஸ்ட்டு அடிக்கிறது 2 துணியாக வச்சுக்கிறோம். வச்சு அப்படியே ஒரே மாதிரி வச்சு கரெக்டாக 1/2 வித்தியாசத்தில் அப்படியே அடிச்சுட்டு வரோம். அவ்வளோதான். இனி வந்து இந்த ஒத்த துணி இருக்கிறத அப்படி மடித்து வரணும். அப்போ நம்ம மடித்து இப்படி போடையில் தையல் தெரியும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஷோல்டர்லேருந்து அப்படியே மடக்கிட்டே வரலாம். சுருட்டிகிட்டே வந்து கரெக்டாக பட்டி இப்போ தையல் போட்டுக்கிறோம் பாரு, அந்த இதுக்கு வந்து இப்போ வச்சு அந்த எக்ஸ்ட்ரா துணி அதில் வச்சு ஒரு அடி அடிச்சுக்கிறோம். இப்போ வந்து பட்டியோட தையல் நம்மளுக்கு தெரியாது. ஈஸி மெத்தடு, எங்கேயும் போய் பழகணுங்கிறதில்ல. புரிஞ்சிட்டோம்னா இது வேலை முடிஞ்சுது. பொட்டிக் ஸ்டைலுக்கு இவ்வளோதான் பொட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, பொட்டிக் ஸ்டைலுங்கிறாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. எங்கேயும் காசு கொடுத்து நம்ம இது கற்றுக்கணுங்கிறது இல்லை. இது எப்படி பண்ணுறோங்கிறது பார்த்தோம்னா வேலை முடிஞ்சுது. இவ்வளோதான் பொட்டிக் ஸ்டைலு அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கு சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. எடுத்து ஒரு தேய்ச்சிட்டோம்னா நீட்டாக வந்துடும். நாம் பண்ணோன்னு நினச்சா, பெண்கள் பண்ணோன்னு நினச்சா எதாக இருந்தாலும் பண்ணலாம். ஒரு இதே இல்லை. ஆனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதையும் ட்ரை பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டளவுக்கு தையல் தைச்சாவே நம்மளுக்கு போதும். அவ்வளோதான், எல்லாம் தைச்சாச்சு. இனி வந்து உள்ளே மடக்கி இருக்கிறத அழுங்காத அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா சுருக்கங்க எல்லாம் எடுத்து விட்டோம்னா வேலை முடிஞ்சது. இப்போது நீட்டாக வந்துருச்சு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. 2 பக்கம் துணியும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். பெண்கள் எப்போவுமே தையல் தைச்சி பழகிட்டாங்கன்னா நம்ம வெளியே தைச்சி கொடுக்கணுங்கிறது இல்லை. நம்மளுக்கு தைச்சோம்னாவே போதும். நம்ம வெளியே ஓடி கொடுத்து தைச்சி இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுங்கிறதுக்கு நாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா வேலை முடிஞ்சதுங்க. நம்மளே தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொக்கி பீஸு ஐ பீஸும் வச்சாச்சு. பைப்பிங் வச்சு ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதுதான் பொட்டிக் ஸ்டைல். அவ்வளோதாங்க, போட்டால் சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சது, இவ்வளோதானவா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நன்றி, வணக்கம்.